எங்கேயும் காதல்னு ஒரு படங்க, பிரபுதேவ படம். அந்த படத்துல முதல் பாட்டு எங்கேயும் காதல், இந்த பாட்டு ரொம்ப ரசிப்பேன். அப்படி பிரபுதேவ ஸ்டைல நடந்து வந்து அப்படியே பாடிட்டு போவாருங்க. அப்ப அங்க நிறைய அந்த ஸ்ட்ரீட் எல்லாம் பிரான்ஸ்ல இருக்க ஸ்ட்ரீட் எல்லாம் காட்டுவாங்க. அந்த படத்துல வந்து ஒரு இடத்துல பூட்டு போடுவாங்க. ஒரு இடத்துல பேப்பர்ல ஒரு ஃப்ளவர்ல பேப்பர்ல வந்து எழுதி தூக்கி போடுவாங்க. இதெல்லாம் நான் பாட்டுல பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிரான்ஸ் போகும்போது அங்க இருக்கிற என்ன கூட்டிட்டு போன நபர்கிட்ட கேட்டேன். பூட்டு போடுவாங்க. அவர் அப்படி இல்லவே இல்லைன்ட்டாருங்க. 20 வருஷமா அங்க இருக்கிறாருங்க. இல்லைங்க, நான் பிரபுதேவ படத்துல பார்த்தேன் அப்படின்னு. அவரு 10 பேத்துக்கு ஃபோன் பண்றாரு. என்னமோ பூட்டு போடுவாராமா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா எப்படி சென்னையில மவுண்ட் ரோடு இருக்கு, கோயம்புத்தூர்ல ஒப்பனக்கார வீதி மாதிரி பிரான்ஸ்ல இருக்கிற மெயின் ரோடு 2 ரோடு இருக்கும், நடுவில் ஒரு காவா இருக்கும், அதுக்கு கொண்டு ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அதுல ஆயிரக்கணக்கான பூட்டு தொங்க போட்டிருக்காங்க. இந்த 20 வருஷமா அங்க இருக்கிறவரு அதே வழியில தான் 20 வருஷமா போயிட்டு வர்றாரு, அவருக்கே தெரியல. அப்படியா? அங்கேயே அந்த கார் நிறுத்திட்டு போய் பார்த்தா ஒரே பூட்டா இருக்குது. அப்புறம் நானும் பூட்டில் எல்லாம் எழுதி உள்ள போட்டு வந்தேன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் அடுத்தது கேட்டேன், அந்த பூ தூக்கி, அதுவும் தெரியல அவருக்கு. அப்புறம் 10 ஃபோன் பண்ணி அங்கே போய் அப்புறம் அந்த பூவெல்லாம் போட்டு வந்தோன்னு வச்சுக்கங்களேன். எதுக்கு சொல்கிறேன்னாங்க, நம்ம ரிசர்ச் பண்ணுறதே இல்லைங்க, எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்லைங்க. அதெல்லாம் விடுங்க. இத்தனை வருஷமா அப்பளம் சாப்பிட்ருக்கோமா இல்லையா? யாராவது ஒருத்தர் அப்பளம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சிந்திச்சிங்களா? அப்போ நம்ம அதுவே இன்னும் சிந்திக்கலைங்க. ஒரு அப்பளத்தை பார்த்து சாப்பிடும் பொழுது கொஞ்சம் யோசிக்கணுங்க, இந்த அப்பளத்தின் மூலப்பொருள் என்ன? நீங்கள் வந்து இப்போல்லாம் கூகுள் இருக்குங்க, நீங்கள் அப்பளம் தயாரிப்பது எப்படின்னு பார்த்தா 2 நிமிஷங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது ஏன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்க? ஒன்று சொல்லட்டுங்களா? நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்ள முடியும். பல பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, நீங்கள் மட்டும் எப்படிங்க எதை கேட்டாலும் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா, எனக்கு அது தனித்திறமை இல்லைங்க, உங்களுக்கு இருக்குதுங்க, நீங்கள் யூஸ் பண்ணலங்கிறங்க. நீங்கள் வந்திருக்கிற நிறையா பேர் சமையல் ஒரு குக்காக இருப்பீங்க, சமையலை பற்றி எல்லாம் தெரியும். ஒருத்தர் மெக்கானிக்காக இருப்பீங்க, காரை பற்றி எல்லாமே தெரியும். இப்படி இங்கே வந்திருக்க எல்லாருமே ஏதோ ஒரு ஃபீல்டில் நீங்கள் பெரிய ஆள் தானே, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா இல்லையா? ஏன்னா நம்ம செய்கிற தப்பு என்ன தெரியுங்களா? வருமானத்துக்காக மட்டும் கற்றுக்கொள்கிறோம், சும்மா கற்றுக்கிறதுக்கு நமக்கு மைண்டில் இதான் விஷயம்.